நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு நம்ம ரேஷன் கடையில் போயிட்டு அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசியமான பொருட்களை மலிவு விலையில வாங்கலாம். அது மட்டும் இல்லாம அரசுடைய பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறதுக்கும் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்படுது. இந்நிலையில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் கட்டாயமாக EKYC செயல்முறையை முடிக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அண்ட் EKYC செய்யப்படாத ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் என்றும் அரசுடைய நலத்திட்ட சலுகைகளை பெறதுல சிக்கல்கள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செய்வதற்கான அந்த காலக்கெடு மார்ச் 25ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்ச் 25ஆம் தேதிக்குள்ளார போயிட்டு நீங்களும் உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே கைவிரல் ரேகையை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக மாவட்ட வாரியாக விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவரை யார் யாரெல்லாம் இந்த KYC அப்டேட்டை முடிக்கலையோ உடனே உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு போயிட்டு உங்களுடைய கைவிரல் ரேகையை சரிபார்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த மார்ச் 25ஆம் தேதிக்குள் இந்த பணியை செய்ய தவறிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த உறுப்பினர்களுடைய பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படவும் அதன் விளைவாக அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுல சிரமங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய அனைவருமே உரிய நேரத்திற்குள் இந்த நடைமுறையை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் உங்களுடைய EKYC அதாவது உங்களுடைய கைவிரல் ரேகை பதிவை சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரேஷன் அட்டையில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடைய கைவிரல் ரேகை பதிவை சரிபார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தவங்க பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்க இதை உடனே மார்ச் 25ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக பார்த்துருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி யார் யாரெல்லாம் சரி பார்க்கலையோ அவங்களுடைய பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு. அண்ட் ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ உடனே போயிட்டு உங்களுடைய EKYC அப்டேட்டை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.